லடாக் எல்லையில் எல்லை கட்டுப்பாடு கோடு நெடுகிலும் அமைதி மற்றும் பாதுகாப்பை பராமரிக்க இந்தியா மற்றும் சீனா ஆகிய இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்தான தகவல்களை விரிவாக பார்க்கலாம். இந்தியா சீனா லடாக் எல்லை பிரச்சினை இரு நாடுகளுக்கும் இடையே பல தசாப்தங்களாக நீடிக்கும் நீண்டகால சர்ச்சையாக இருந்து வருகிறது. இந்தியாவுக்கும் சீனாவிற்கும் இடையே உள்ள லடாக் பகுதியின் எல்லையை சீனா சொந்தம் கொண்டாட முயல்வதே முக்கிய பிரச்சனையாகும். இந்த எல்லை பகுதியில் இரண்டு நாடுகளுக்கும் இடையே உள்ள உண்மையான கட்டுப்பாடு கோடு தெளிவாக வரையறுக்கப்படவில்லை என்பதால் தொடர்ச்சியாக இரு நாடுகளுக்கும் எல்லை தொடர்பான பிரச்சினை இருந்து வருகிறது. இது தொடர்பாக கடந்த 2020 கல்வான் பள்ளத்தாக்கில் நடந்த கடுமையான மோதலில் இரு தரப்பிலும் உயிரிழப்புகள் ஏற்பட்டன. இது இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் பெரிய விரிசலை ஏற்படுத்தியது. 2020க்கு பிறகு இரு நாடுகளும் எல்லை பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான ராணுவ மற்றும் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டன. 2024 அக்டோபரில் கிழக்கு லடாக்கில் ரோந்து செல்வது தொடர்பான சில உடன்பாடுகள் எட்டப்பட்டன. இது பதற்றத்தை குறைக்கவும் படைகளை விளக்கவும் வழிவகுத்தது. இந்நிலையில் லடாக் எல்லை பிரச்சினை தொடர்பாக இரு நாடுகளின் உயர்மட்ட ராணுவ அதிகாரிகளுக்கு இடையேயான கமாண்டர் நிலை பேச்சுவார்த்தை அக்டோபர் 25 அன்று இந்திய எல்லையில் உள்ள மொல்டோ சுசுல் எல்லை பகுதியில் நடைபெற்றது. இதில் எல்ஏசி நெடுகிலும் உள்ள தரைகள பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு ஏற்கனவே உள்ள வழிமுறைகளை தொடர்ந்து பயன்படுத்த இரு தரப்பினரும் ஒப்புக்கொண்டனர். இரு நாடுகளின் தலைவர்களான பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் ஆகியோர் எட்டிய முக்கிய ஒருமித்த கருத்தின் வழிகாட்டுதலின் கீழ் ராணுவ மற்றும் ராஜதந்திர வழிகள் மூலம் தொடர்ந்த தொடர்பு மற்றும் உரையாடலை பராமரிக்கவும் அமைதி மற்றும் நிலைத்தன்மையை கூட்டாக பாதுகாக்கவும் ஒப்புக்கொள்ளப்பட்டது. கடந்த ஆண்டு அக்டோபரில் கிழக்கு லடாக்கில் 4 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்த ராணுவ மோதலை முடிவுக்கு கொண்டு வந்த பிறகு இரு நாடுகளின் உறவுகளை இயல்பு நிலைக்கு கொண்டுவர பல நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன. முன்னதாக கடந்த ஆகஸ்ட் மாதம் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் மற்றும் சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யி ஆகியோருக்கு இடையே நடைபெற்ற சிறப்பு பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தைக்கு பிறகு நடந்த முதல் ராணுவ அளவிலான சந்திப்பு இதுவாகும். எல்லையில் மோதல் புள்ளிகளிலிருந்து படைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டாலும் இரு தரப்பிலும் எல்ஏசி நெடுகிலும் சுமார் 50,000 முதல் 60,000 வரையிலான வீரர்கள் இன்னும் நிறுத்தப்பட்டுள்ளனர்.